अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுவில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வார்களே தமருளிச் செயலேத்தம் தாழ்வாதுமின் அவைதாம் வளர்த்தோர் ஏகழ்வாறுமுய்ய அவர் செய்தம் வியாக்கியைகள் உள்ளதெல்லாம் வையமறிய பகர்வோம் வாய்ந்து. கண்ணபிரானை தொட்டிலே இட்டு தாலாட்டிய யசோதையானவள் என்னென்ன வார்த்தைகளை சொல்லுவளோ அது போன்ற வார்த்தைகள். அதே சமயத்திலே பெரியாழ்வார் தாமான தன்மைக்கு சேர அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை எல்லாம் உள்ளபடி உணர்ந்தவராகினாலே அதையும் சேர்த்து சொல்லுகிறார். யசோதா பாவனையிலேயும் கூட இவருக்கு அந்த தாமான தன்மையும் கூடியிருக்கிறது என்றே இத்திருமொழிகளிலே எல்லாம் நாம் கொள்ள வேண்டும் என்பதை மணவாள மாமனிகளும் கூட தம்முடைய வியாக்கியானத்திலே மிகவும் சூக்ஷ்மமாக காட்டி இருக்கிறார். ஏனென்றால் யசோதையானவள் இந்த கண்ணபிரான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவன் என்று அறிந்து கொள்வதற்கு பிரசக்தி இல்லை. இவன் தான் நாராயணன் என்றோ இவன் தான் அச்சுதன் என்றோ அவள் அறிவதற்கு பிரசக்தி இல்லை. ஆனாலும் பெரியாழ்வார் யசோதா பாவனையிலே பாடுகின்ற பொழுது இப்படி பாடுகிறாரே என்னால் அது பெரியாழ்வாருக்கு உண்டான மயர்வர மதிநலத்தாலே ஏற்பட்டது. அவள் தாலாட்டினாள், இவரும் தாலாட்டினார் என்கிற அளவேதான் இவர்கள் இருவருக்கும் சாமியம் என்று வைத்து மணவாள மாமனிகள் வியாக்கியானத்திலே சூக்ஷ்மமாக காட்டியிருக்கிறார். அப்படி தாலாட்டுகின்ற காலத்திலே அந்த கண்ணபிரானுக்கு யார் யார் என்னென்ன பரிசு கொடுத்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பிரமன் வந்து தொட்டிலை கொடுத்தான், ருத்ரன் வந்து எழில் தெழுகை கொடுத்தான், அதற்கு மேலே இந்திரன் வந்து என்ன பண்ணினான எழிலுடை கிண்கிணியை கொடுத்தான், அதற்கு மேலே தேவர்கள் பல பல ஆபரணங்களை கொடுத்தார்கள். அடுத்த பாசுரத்திலே வருணன் ஒன்றை கொடுத்தான், குபேரன் ஒன்றை கொடுத்தான், பெரிய பிராட்டியார் ஒன்றை கொடுத்தாள், பெரிய பிராட்டியார் திருத்துழாய் மாலையை கொடுத்தாள், பூமி பிராட்டி பொற்பூவை கொண்டு வந்து கொடுத்தாள் என்று இத்தனை பேரும் வரிசையாக கொடுத்ததையெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார். இப்பொழுது அடுத்த பாசுரம், இந்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால் மற்றொரு தேவி அவள் ஒன்று கொண்டு கொடுத்ததாக சொல்லுகிறார். இந்த தேவி யார் என்பதை பாசுரத்தை அனுசந்தித்து அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்ப்போம். கொடியோடு மஞ்சளும் செய்யகடன் கண்ணுக்கு அஞ்சனமும் சிந்துரனும் செய்யகடப்பாகி கொண்டு வராய் நின்றார் ஐயா அழல் காலேலோ அரங்கத்தனையானே காலேலோ. இங்கே கொண்டு வந்து கொடுத்தவள் என்று யாரை சொல்லுகிறார்கள் என்றால் வெய்ய கலை பாகி என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வெய்யா என்னால் மிகவும் வெம்மையுடையவளாய், கலைப்பாகி என கலை என்கிறது கலைகளை உடைய மானை குறிக்கிறதா. அந்த மானுக்கு பாகி என்னால் மானை செலுத்துபவள் என்று அர்த்தம். பாகன் என்றால் ஆண்பால், பாகி என்று சொன்னால் அது பெண்பால். அப்ப வெய்ய கலைப்பாகி என்றால் மானை வாகனமாக கொண்ட துர்க்கை என்பது ஒரு பொருளாக வியாக்கியானத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் ஒவ்வொரு பரிசலை கொண்டு கொடுத்தவுடனே இந்த துர்க்கையானவள் அவளும் கூட கண்ணபிரானுக்கு தான் ஏதாவது பரிசலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்தாள் என்கிறதை வெய்ய கலை பாகி என்று காட்டினார். துர்க்கையை சொல்லுகிற பொழுது அவளை வெய்யா என்ற சப்தத்தால், வெய்யான மிகவும் வெம்மையான உஷ்ணமான என்ற பொருள் கிடைக்கிறது. எதற்காக அந்த துர்க்கையை அப்படி சொல்ல வேண்டும் என்றால் அவள் எப்பொழுதுமே துர்க்கை என்கிறவள் கொஞ்சம் ருத்ரமான சுரூபத்தில் கோபத்தோடு இருப்பவள் என்றுதானே அவளை நாம் அறிகிறோம். புராணங்களிலே மிகவும் அந்த உக்கிரமான பார்வையை பார்ப்பவள் என்றுதான் துர்க்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது மட்டும் அல்லாமல் வேடிக்கையாக இன்னொரு பொருளும் சொல்லப்படுகிறது. அவளுடைய வார்த்தையில ஒரு வெண்மை என்று சொல்லுகிறார்கள். அதாவது என்ன, கண்ணபிரான் பிறந்தான், பிறந்த அடுத்த கிழமை வசுதேவர் அவனை கொண்டு போய் நந்தகோபர் திருமாளிகையிலே விட்டு விட்டார். ஏன்னா அந்த கண்ணனுக்கு கம்சனாலே என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று அஞ்சி அவனை கொண்டு போய் நந்தகோபருடைய திருமாளிகையிலே விட்டுவிட்டு அங்கே பிறந்திருந்த குழந்தை, அந்த குழந்தையை பெண் குழந்தை அதை எடுத்துக்கொண்டு வந்து விட்டார். அந்த குழந்தை யாருன்னு கேட்டா அவளுக்குத்தான் யோகமாயை என்று பேரு.
அவள் துர்க்கையினுடைய அம்சம் என்று இது புராணங்களிலேயே ஸ்பஷ்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலேதான் கண்ணனுடைய உடன் பிறந்தவளாக இந்த துர்க்கையை புராணங்கள் காட்டுகின்றன. அந்த துர்க்கை அவளையும் கம்சன் கொல்லுவதற்காக இதுதான் தேவகிக்கு பிறந்த 8வது குழந்தை என்று நினைத்து கம்சன் என்ன பண்ணுகிறான், அவளையும் கொல்ல வேண்டும் என்பதற்காக அப்படி ஆகாசத்திலே தூக்கி எறிகிறான். அப்படி தூக்கி எறிகிற பொழுது ஆகாசத்திலே சென்ற துர்க்கை மறுபடியும் கீழே வந்து விழவில்லை. ஆகாசத்தில் இருந்து கொண்டே, அடே கம்சா, உன்னை கொல்ல பிறந்தவள் நானல்லள், பின்ன உன்னை கொல்ல பிறந்தவன் ஆர் என்றால் அவன் ஆய்ப்பாடியிலே இருக்கிறான் என்று கண்ணபிரான் இருக்கிற இடத்தை கம்சனுக்கு இவள் காட்டி கொடுத்து விட்டாள். இவள் எதற்காக இதை சொல்ல வேண்டும்? இவள் பெரியாழ்வார், மிகவும் பரிவர் இல்லையோ, மங்களாசாசன பரத்தை உடையவர். இவள் நான் இல்லைன்னு சொல்லிட்டு அத்தோடு போயிருக்க கூடாதோ, இவள் உன்னை கொல்ல பிறந்தவன் திருவாய்ப்பாடியிலே வளர்கிறான் என்று கண்ணன் இருக்கும் இடத்தை காட்சி கொடுத்து விட்டாளே. இப்படிப்பட்ட வெம்மையான வார்த்தையை இவள் என்னதுக்குத்தான் சொன்னாளோ, அதனாலே என்றோ கம்சன் இத்தனை அரக்கிகளை, இத்தனை அரக்கர்களை அந்த திருவாய்ப்பாடிக்கு அனுப்பி கண்ணனை எத்தனை ஹிம்சை செய்தானவன் என்று பெரியாழ்வாருடைய நெஞ்சிலே ஓடுகிறது போலும். அதனாலேதான் இப்படி அருள் செய்தார் என்று கூட சொல்லலாம்படி வெய்ய கலைப்பாகி என்கிறார் என்று இப்படியும் ஒரு பொருள் நாம் கொள்ளும்படியாக அமைந்திருக்கிறது. ஆனால் அப்படி இந்த வெய்ய கலைப்பாகி என்பதற்கு துர்க்கை என்று மட்டும் பொருள் கொள்ளாமல் கலைப்பாகி என்பதற்கு வேறொரு அர்த்தமும் சொல்லப்படுகிறது. அதாவது கலை என்னால் சாஸ்திரங்கள், அதை நடத்துபவள் யார் என்னால் சரஸ்வதி தேவி. கீழே முதல் பாசுரத்திலே பிரமன் விடுதந்தான் என்று பிரம்மாவை சொல்லி இருக்கிறபடியினாலே இது அந்த பரிசல்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லுகிற பாசுரங்களிலே கடைசி பாசுரம் இது. அதாவது இந்த திருமொழியிலே இது 9வது பாசுரம். ஆகினாலே இந்த பாசுரத்திலே அவனுடைய பத்தினியான அந்த சரஸ்வதி தேவியை சொல்லுகிறது. அவள் கலைப்பாகி என்னால் கலைகளை எல்லாம் நடத்துகிறவள், நாவினுள் நின்று மலரும் ஞான கலைகள் அது அத்தனையும் நடத்துகிறவள் ஆர் என்னால் அவள் சரஸ்வதி தேவி தானே. ஆகினாலே வெய்ய கலைப்பாகி என்று சொல்லுகிறார். ஆனா அவளை வெய்ய என்கிற விசேஷணத்துக்கு அங்கே என்ன பொருள் என்று கேட்டால், வெய்ய என்னால் கற்பதற்கு மிகவும் கடினமான என்று, வெய்ய கலை என்னால் இந்த கலைகளை கற்பது என்பதே மிகவும் சிரமசாத்தியமான காரியம் இல்லையோ. ஆகினாலே வெய்ய கலை மிகவும் அருமைப்பட்டு கற்க வேண்டிய கலைகளை எல்லாம் நடத்துபவளான அந்த சரஸ்வதி தேவி என்றும் கொள்ளலாம். ஆக இந்த வெய்ய கலைப்பாகி என்கிறவள் அது சரஸ்வதி தேவி என்றும் கொள்ளலாம், அல்லது துர்கா தேவி என்றும் கொள்ளலாம், அல்லது இரண்டு பொருளையுமே சேர்த்து கொண்டு 2 பேருமே சேர்த்து கொடுத்தார்கள் என்றும் கொள்ளலாம். அப்படிப்பட்டவர்கள் என்ன கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்னால் சொல்லுகிறார் பாருங்கள் பாசுரத்திலே, மெய்திமிரு நாணப்பொடியோடு மஞ்சளும். கண்ணபிரானை குழந்தையாக கண்ணபிரான் அவனை கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பையவாட்டி என்று அவனை நீராட்ட வேண்டாமா? அந்த நீராட்டுவதற்கு என்னென்ன உபகரணங்கள் வேணுமோ அதையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாளாம். மெய் என்றால் உடல், அதிலே திமிருதல் என்றால் தடவுதல். உடலிலே தடவக்கூடிய மெய்திமிரு ஸ்நானப்பொடி. இந்த ஸ்நானப்பொடி என்கிறதான் மெய்திமிரு நாணப்பொடியோடு மஞ்சளும். ஸ்நானப்பொடி இன்றைக்கு நாம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சென்றோமானால் அங்கே மிகவும் பிரசித்தமாக ஆண்டாளுடைய பிரசாதமாக அங்கே கடைகளிலே என்ன விற்கிறதுன்னு கேட்டா இந்த ஸ்நானப்பொடி தான் விற்கிறார்கள். அது போன்ற நல்ல நறுமணம் மிக்க அந்த வத்துக்களை எல்லாம் சேர்த்து கலந்து கொடுத்த ஒரு பொடியாம். அதை கொடுத்து அனுப்புகிறாளா இந்த வெய்ய கலைப்பாகி. மெய்திமிரு நாணப்பொடியோடு மஞ்சளும். அதற்கு பிறகு குழந்தையை குளிப்பாட்டின பிற்பாடு, நீராட்டின பிற்பாடு குழந்தைக்கு அணிவிக்க வேண்டிய மஞ்சள், அதாவது மை இட வேண்டுமே கழுத்திலே, கண்ணீரை இட வேண்டுமே அந்த மை, அதையும் கொடுத்து அனுப்புகிறாளாம். என்ன கொடுக்கிறாள்னா அந்த மெய்திமிருனான பொடியோடு மஞ்சளும் செய்யதளன் கண்ணுக்கு அஞ்சனமும். கண்ணுக்கு அஞ்சனம், அஞ்சனம் என்றால் மை, அதையும் கொடுத்தாள். அதற்கு மேலே சிந்துரமும். சிந்தூரம் என்னால் திருநெற்றியிலே இடுவது, அதாவது நாம் நெற்றியிலே இடக்கூடிய அந்த வஸ்துக்களுக்கு சிந்தூரம் என்று பெயர். இந்த சிந்தூரம் என்கிறது சிறப்பாக இருக்கக்கூடியது, அதை குழைத்துத்தான் நெற்றியிலே திலகமாக இடுவார்கள். அதையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறான். குழந்தையை நீராட்டுவதற்கு வேண்டிய ஸ்நானப்பொடி, அதற்கு குழந்தையை நீராட்டின பிற்பாடு கண்ணுக்கு இட வேண்டிய மை, நெற்றிக்கிட வேண்டிய சிந்தூரம், இவற்றையெல்லாம் யார் கொண்டு வந்து கொடுத்தாள்னா வெய்ய கலைப்பாகி கொண்டு ஓளாய் நின்றாள். அவள் கொண்டு வந்து கொடுக்கிறாள். ஐயா அழேலழேல் தாலேலோ அரங்கத்தனையானே தாலேலோ. கீழ்ப்பாசுரத்தில் குழந்தை கலந்தானே என்று தெரிவித்தார். அந்த குழந்தைக்கும் மேற்பட்ட திவ்ய தேசம் திருவரங்கம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? என்ன காரணம்? குழந்தை என்கிறது
எழுவராலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம். ஆனால் திருவரங்கமும் 11 மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம். ஆகையினாலே குழந்தையிலே கிடப்பது போல தொட்டிலே கிடப்பவனாக அனுபவித்தார் கீழ்ப்பாசுரத்திலே. இப்பொழுது இந்த பாசுரத்திலே திருவரங்கத்திலே சயனித்து கிடப்பது போல என்றும் இங்கே சயனித்திருக்கிறார். இன்னும் கூட ஒரு ஆச்சரியமான பொருளையும் கொள்ளலாம். திருக்குழந்தையிலே சென்றோமானால் எம்பெருமான் சற்று உத்தான சயனத்தோடு எழுந்த நிலையிலே அப்படி சேவை சாதிக்கிறான். கண்ணன் கூட தூங்காமல் எழுந்த நிலையிலே இருந்தான் போலும். அதனால கீழ்ப்பாசுரத்துல குழந்தை கிடந்தானே. ஆனா இந்த பாசுரத்துல இவருடைய தாராட்டை கேட்டு கண்ணன் உறங்க தொடங்கி விட்டான். அதனால நன்றாக சயனித்திருக்கிற அந்த அரங்கத்தனையானை இந்த பாசுரத்தில் அழைக்கிறார் ஆழ்வார் என்றும் நாம் கொள்ளலாம். அப்படி அரங்கத்தனையானே தாலேலோ என்று சொல்லி அவனை தாளாட்டினார். இப்படி 9 பாசுரங்களாலே அவனை தாலேலோ தாலேலோ என்று ஆழ்வார் தாளாட்டினார். அப்படி தாளாட்டினதுடைய பொழுது கூடவே அந்த தேவதைகள் எல்லாம் அந்த எம்பெருமானுக்கு கொண்டு வந்து கொடுத்த பரிசல்கள் இன்னது என்று அத்தனையும் சொல்லி முடித்தார். கடைசியிலே 10வது பாசுரத்திலே இந்த பதிகங்களை கற்பவர்களுக்கு பயன் சொல்லி தலை கட்டுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இப்படிப்பட்ட அற்புதமான பதிகத்தை நாம் கற்கிறோமே, நமக்கு என்ன பயன் விளையும் என்று எல்லோரும் ஆவலோடு காத்துக் கொண்டிருப்பார்களே, அதற்கு பயன் சொல்லுகிறார். அஞ்சனவண்ணனை ஆட்சிதாளாட்டியார் சேர்முதுமைப்பட்டன் சொல் எங்கவல்லவர்க்கு இல்லை இடர்தானே. என்ன அற்புதமான அனுபவம்! வஞ்சனையால் வந்த பேச்சு முளையுண்டான் கண்ணன். அந்த பூதனை என்கிறவள் வஞ்சனையோடு வந்தாள். எப்படி வந்தாள்? தாய் வேடம் பூண்டு வந்தாள். ஆனால் மனதிலே தாயை போல அவனை சீராட்ட வேண்டும் என்று வரவில்லை. வேடம் பூண்டாலும் கூட மனசிலே அந்த கிருத்திரிமம் நன்றாக ஊறி இருந்ததா. தாய் வேடம் போட்ட பிற்பாடு கூட அவளுக்கு எப்படி வஞ்சக எண்ணம் நெஞ்சிலே இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தாள் அவள். வஞ்சனையால் வந்த பேச்சு அவளுடைய முளையுண்டான் என்னால் அவளுடைய முளையோடு சேர்த்து அவளுடைய உயிரையும் உண்டு விட்டான் கண்ணன். அது பூத்தனை என்கிற அரைக்கப்பட்ட பாடு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அப்படிப்பட்டவன் யார் என்னால் அஞ்சனவண்ணன். தன்னை காத்து தன்னை நமக்கெல்லாம் உபகரித்த சந்தோஷத்தாலே அவனுடைய திருமேனி அப்படி நன்றாக ஒரு தேஜஸோடு பொலிந்ததான். அதைத்தான் அஞ்சனவண்ணன். அஞ்சனம் என்னால் மை. மை போல அப்படி நன்றாக மினுமினுவென்று பிரகாசிக்கின்ற ஒரு தேகத்தை திருமேனியை உடையவனாய் எம்பெருமான் இருந்தான் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அஞ்சனவண்ணனை ஆய்ச்சி தாளாட்டினாள். ஆய்ச்சி என்னால் யசோதை. அந்த காலத்திலே அவனை தொட்டிலே இட்டு தாளாட்டினாள். ஆய்ச்சி தாளாட்டியா. அந்த தாளாட்டிய சொற்களை சொன்னவர் யார் என்றால் செஞ்சொல் மறையவர் சேர் புதுவைப்பட்டன் என்று சொல்லுகிறார். இவருக்கு பேர் என்ன? பட்டன் என்று பெயர் இவருக்கு. பட்டர் பிரான் என்று முதலிலே இவர் அந்தனர். அதற்கு பிறகு வேதங்கள் ஓதினபடியினாலே அந்த நாராயணனே பரம்பொருள் என்று நாட்டினபடியினாலே இவர் பட்டர் பிரானாக ஆனார். இந்த பட்டர் பிரானாக இவர் ஆனதற்கு காரணம் என்ன என்னால் அது ஸ்ரீவில்லிபுத்தூருடைய பெருமை என்றார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிறவர்கள் யாருன்னா செஞ்சொல் மறையவர். செஞ்சொல் என்னால் வேதம். அந்த வேதங்களை எல்லாம் ஓதின மறையவர்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தபடியினாலே என்றோ இவருக்கும் இப்படிப்பட்ட பெருமை ஏற்பட்டது. செஞ்சொல் மறையவர் சேர் புதுவைப்பட்டன். அந்த பெரியாழ்வாரோடு செய்த சொல் அது எஞ்சாமை வல்லவர்க்கு. இது மிச்சமில்லாமல் அதை நன்றாக வல்லவர்கள் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். இடரில்லை இல்லை இடருதானே. எந்த துன்பமும் கிடையாது. எல்லாத்துக்கும் இந்த கண்ணபிரானை இப்படி அனுபவிப்பது என்கிற பாக்கியம் ஏற்பட்டு விட்டால் அதற்கப்புறம் நமக்கு ஏது இடர்? அதுவே பரம பாக்கியம் என்று சொல்லும்படியாக இவர்களுக்கு எல்லா இடரும் நீங்கிவிடும் என்று இதிலே இப்படி அற்புதமான அனுபவத்தை செய்தார். இன்னும் மேலே தொடர்ந்து பெரியாழ்வார் கிருஷ்ண அனுபவத்தை செய்கின்றார். அடுத்த திருமொழியிலே அவர் அம்புலியை அழைத்தல் என்று அழகான விஷயத்தை காட்டுகிறார். அதையும் நான் தொடர்ந்து பார்ப்போம்.